பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்சக்கன் அச்சுதார் அமரரேரே ஆயிரதம் குழுந்தே என்னும் இச்சையு பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அன்பிற்குரிய விருந்தினர்களே, மேடையிலே விட்டிருக்கின்ற ஆளுமையிலே, மேடைக்கு நீங்கள் அழைப்பேற்று வந்திருக்கின்ற அனைத்து பெற்றோர்களே, இங்கே திறமைகளை காட்ட கொண்டு வந்திருக்கின்ற மாணவ மணிகளே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் ட்ரினிட்டி அகாடமி என்ற ஒரு நிறுவனத்தின் சார்பாக என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன் இந்த நிறுவனத்தை துவக்கினோம். இந்த ரோட்டரி என்ற ஒரு கிளப் நாமக்கல்லில் இருந்தபோது அதிலிருந்து பிறந்த சிறை விதை தான் இந்த ட்ரினிட்டி அகாடமி. அதில் இருக்கிற நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிலாந்திராபிஸ்ட் யார் உதவி செய்வார்களோ அவரெல்லாம் அணுகி ஒரு 10 பேர்த்தை சேர்த்து ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த பள்ளிக்கூடத்தை கடந்த 39 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறோம். ட்ரினிட்டி மெட்ரிகுலேஷன் பள்ளி, பிறகு ட்ரினிட்டி விமென்ஸ் காலேஜ், அப்புறம் ட்ரினிட்டி சிபிஎஸ்சி என்ற அளவிலே இன்றைக்கு ஒரு 5000 பேர் படிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய பள்ளிக்கூடமாகவும் கல்விக்கூடமாகவும் உருவாகி இருக்கிறது. இதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி பெறுகிறேன். எங்களுடைய இந்த நிறுவனத்தினுடைய தூண்கள் என்று சொல்வதென்றால், ஒன்று நிர்வாகம், 2வது ஆசிரியர்கள், 3வது பெற்றோர்கள், 4வது மாணவர்கள். எங்களை நம்பி உங்களுடைய குழந்தைகளை எல்லாம் ஒப்படைத்து அவர்களை நல்ல மனிதராக்க வேண்டும், வெற்றியாளர்களாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே சேர்த்திருக்கின்ற அத்தனை பெற்றோர்களுக்கும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை காணிக்கையாக் கொள்கிறேன். இந்த நிர்வாகம் மிக சிறப்பான முறையிலே ஒற்றுமையுடன் எந்த நோக்கத்துக்காக ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்தை தொடர்ந்து செயலாற்றி வருகிறோம். எந்த பிசிறுமில்லை. மார்க்கு முக்கியமா, மதிப்பு முக்கியமா, வேல்யூ முக்கியமா, ஒப்ளைனிங் மார்க்ஸ் முக்கியமா என்றால் வேல்யூ தான் முக்கியம் என்ற எங்களுடைய விஷனை இதுவரை மாற்றாமல் தொடர்ந்து அதே பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் இங்கே பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். திருவள்ளுவரை ஒரு சந்தேகத்துக்கு போய் கேட்டால், இந்த உலகத்தில் முக்கியமாக வேணுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்வார்? பொருள் தான் முக்கியம் என்பார். பொருளாருக்கு இவ்வுலகமில்லை, அருளாருக்கு அவ்வுலகமில்லைன்னாரு திருவள்ளுவர். பொருள் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார் திருவள்ளுவர். மற்ற குரல்லாம் சாய்ஸில் விட்டுட்டோம்னா திருவள்ளுவரும் பணம் பொருள் என்பதைத்தான் தேடி அலைந்திருக்கிறார் என்று தோன்றும். ஆனால் அதற்கு அடுத்த குரலை சொல்கிறாரு, தீதியின்றி வந்த பொருள் என்று சொல்கிறார். அந்த பொருளை சம்பாதிப்பதற்கு எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று மாணவர்களிடம் இன்றைய தலைமையிடம் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தீதியின்றி வந்த பொருள் என்று சொல்கிறார். அதையும் அடுத்தது, இந்த பொருள்லாம் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அதுனர். இது மாதிரி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும்னா அன்பும் மரணம் வேணும். அன்பும் மரணம் இருந்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் அது எப்படி வரும் அப்படின்னா, ஈதல் இசைப்பட வாழ்தல் எல்லாமே திருக்குறள் இருக்குது. ஈதல் இசைத்தல் ஏதாவது கொடுக்கணும். உலகத்திலே மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா கொடுத்து பார்க்கறது தான். அதை விட பெரிய மகிழ்ச்சி விட்டு கொடுக்கறது. ஆக விட்டு கொடுத்து ஏந்து வாழ்கின்ற வாழ்க்கை, அதை தான் சொல்கிறாரு, ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படின்னு 2 தான் மிக முக்கியம். இப்படி திருவள்ளுவர் பொருளை விட நமக்கு நல்ல குணமும் அறமும் முக்கியம் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லி கொடுத்துக்கிட்டு நமது மாணவர்களுக்கெல்லாம். நீ என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டால், நான் மருத்துவர் ஆகிறேன், ஒரு பொறியாளர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லுவான். பல பேருக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆவேன், கமர்ஷியல் டேக்ஸர் உட்கார்ந்துருக்கார், ஒரு பேங்க் ஆஃபீஸர் உட்கார்ந்துருக்கார், மிக பிரபலமான நிறுவனங்களில் இருக்கலாம் வந்திருக்கிறார்கள். நமது மாணவர்கள் பல்வேறு இடங்களில் போய் ஜொலித்து கொண்டிருப்பதை பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கும். ஒரு நல்ல இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறோம், நல்ல தொழிற்கூடத்தை ஆரம்பித்திருக்கின்றோம், நல்ல பிளவைகளை உருவாக்கி இருக்கிறோம் என்ற பெருமை எங்களுக்கு எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் இங்கே கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள. ஆக ஒரு மருத்துவராகவோ பொறியாளராகவோ ஆவோம் என்பது நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு மட்டும்தான். இந்த மருத்துவமும் இந்த பொறியாளர்களும் இந்த அதிகாரிகளும் எப்பொழுதும் மக்களுக்காக, சொசைட்டிக்காக, சமுதாயத்துக்காக ஏதாவது செய்கிறாங்கன்னா
அதுதான் முக்கியம், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் அறம். அந்த அறம் சார்ந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இலக்கையும் பாதையும் மாற்றாமல் எங்கள் விஷன் நல்ல பள்ளி, நல்ல கல்வி, நல்ல மாணவர்கள் இவர்கள் தான் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம். அந்த நோக்கத்தை கொஞ்சம் கூட சிதைவிடாமல் நடத்தி கொடுத்து இருக்கக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த அனைத்து நிறுவனத்திற்கும் நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே அழைக்கின்ற போது, விருந்தினர்களை அழைக்கின்ற போது, நான் வாழ்க்கையை சாதித்தவர்களை அழைக்க வேண்டும் என்று நோக்கத்திலே தான் குரு அவர்கள் என்றால் வேதாத்ரி மகரிஷியத்திலே ஒன்றோடு ஒன்றாக ஒன்றி வேதலோக வித்யாலயா என்ற பள்ளியை நிறுவி மிக அற்புதமான கல்வி பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். அவர் வர வேண்டும் என்று எண்ணினேன். அவரை பார்த்து எப்படி படிக்க வேண்டும், எந்த விதமான கல்வி எழுத வேண்டும், நாம் அப்துல் கலாமாக வேண்டாமா, அதானியாக வேண்டுமா என்ற நோக்கத்தில் அதானி வேண்டாம், நல்ல பெருமையுடைய மனிதராக மாற வேண்டும் என்பதற்கு எல்லாம் உதாரணம். அடுத்து சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் கம்பன் கழகத்தினுடைய தலைவராக, பசுமை அமைப்பினுடைய தலைவராக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நாமக்கல்ல அவரிடம் சடையப்போவல்லல் என்ற பெயரை பெற்றிருக்கிறார். அனைத்து உதவிகளும் செய்யக்கூடியவர். இப்படி போன்ற ஈகையும் இயந்த வாழ்க்கையும் உடையவர்களை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்தி இப்படி இருக்க வேண்டும், இப்படி மனித சமுதாயத்திற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தை உங்கள் மனதிலே விதைத்து நல்ல மனிதர்களை உருவாக்க வேண்டும், நல்ல மாணவர்கள் நல்ல மனிதர்களாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் காட்டுகின்ற அக்கறை, நீங்கள் காட்டுகின்ற ஒத்துழைப்பு அனைத்திற்கும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்ற கூட்டத்திலே கூறி, இங்கே எங்களுக்காக எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தை உருவாக்கிய பிஎஸ்கே அவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் அவர் மேலே இருந்து நம்மளையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். என்பிஎஸ் நம்மளையெல்லாம் வழிப்படுத்தி இப்படித்தான் நடக்கணும், இப்படி தான் செயல்படுத்தணும்னு சொன்ன என்பிஎஸ் ரெட்டியார் அவர்கள் மறைந்து விட்டார். ஆனால் அவருடைய நினைவுகள் இங்கே பசுமையாக இருக்கின்றன. அடுத்து கோவிந்தசாமி என்ற ரிட்டையர்ட் PA2 கலெக்டர், அவர் நம்முடைய உறுப்பினராக இருந்து அவருடைய எண்ணங்களை லட்சங்கள் முக்கியமில்லை, லட்சியம்தான் முக்கியம் என்ற கொள்கை பிடிப்போடு நம்மளையெல்லாம் நடக்க வைத்திருக்கிறார். இந்த அளவில் அவர்களை நினைவு கூர்ந்து இந்த அருமையானது ஒரு வாய்ப்பை அளித்த நிர்வாகத்தினருக்கு என்னுடைய நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.